வணக்கம். இன்றைக்கி சசிகலா செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசின நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் பேசினாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி தரேன்னு சொல்கிறத விட்டுப்புட்டு இவங்க தனியார் மயமாக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் நிறையா தரேன், வீடு கட்டி தரேன், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதையே முதலமைச்சர் இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு சறுக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு விஷயத்தையும் வச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பிள்ளையே 10 மண்டலங்களை தனியார் மயமாக்குனது தப்பு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சமயத்தில் தனியார் மயமாக்குனதே தப்பு. அதனால தானே திமுக இப்போ தனியார் மயமாக்கியிருக்கு. அதிமுக எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதிமுக கட்சிக்குள்ளே பல சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி அதிமுக பலகீனமாக தான் இருக்குது. அதை சரி பண்ண வேண்டிய வேலை ரொம்ப பொறுமையாக இருந்து தான் சரி பண்ணணும். உடனே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சரி பண்ணவே முடியாது. காலம் இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்டைல்லே அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சசிகலா சொன்ன மாதிரி அதிமுகவில் பலகீனமாக இருக்கா, கட்சி பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியவோ அதிமுகவோ சில சமயங்களில் வாய் தவறி விமர்சனம் பண்ணுறாங்க, இல்லை மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக ஓப்பனாக பேசிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அவங்கள ஓரங்கட்டிடுறாரு. அதனால தான் பார்த்திங்கன்னா மைத்ரேயன், அன்வராஜா இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, திமுகவை தாவிட்டாங்க. அன்வராஜா என்ன சொன்னார், மைத்ரேயன் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்வராஜாலாம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது, மக்கள் சிறுபான்மையின மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இல்லாமல் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக்க மாட்டாங்க, பாஜக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அமித்ஷாவோட பிளானே வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோடு தான் அவர் அதிமுகவில் விலகி திமுகவில் போய் சேர்ந்தார். அதே போல் திமுக சைடு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அதிமுகவில் நிறைய பேர் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் அவங்களும் திமுகவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அன்வராஜா போன பிறகு சொன்னார். அவர் அதிமுகலேருந்து போகிற அந்த வைத்தறிச்சலில் அவர் போகும்போது திமுகவில் போய் சேர்ந்த பிறகு அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை எத்தனை பேருக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அவர் கிளைக்கழக செயலராக இருந்தார், அப்புறம் எம்பி ஆனார், அப்புறம் எம்எல்ஏ ஆனார், அவர் அமைச்சராக கூட இருந்தார், ஜெயலலிதா பிள்ளை அமைச்சராக கூட இருந்தார். ஆனால் அவரை யாருக்காவது பெருசாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே பெருசாக தெரியல. அவர் அமைச்சராக இருந்தபோது தெரியல. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சசிகலா அவர் முதலமைச்சராக்கும்போது தான் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, கட்சிக்குள்ளே இருக்கிறாரா, அமைச்சராகவே இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை முழுக்க முழுக்க சேலம் பகுதியில் மட்டும்தான் அவரை தெரியுமே தவிர மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுகவினர் யாருக்குமே தெரியாது. ஆனால் கட்சியில் நிறைய சீனியர்கள் இருக்காங்க. ஜெயலலிதா பிள்ளை பார்த்திங்கன்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, ஜெயலலிதாவில் அங்கீகரிக்கப்பட்டவங்க, இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் சசிகலாட்ட அவர் காட்டின பணிவு, ஓபிஎஸோட அவர் பயங்கரமான ஒரு நம்பிக்கைக்குரிய விசுவாசி போல் அவர் காட்டிக்கிட்டார். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பணிவை நம்பி தான் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குனாங்க. ஆனால் முதலமைச்சராக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் டிடிவி தினகரன். அவரையும் பார்த்திங்கன்னா கழட்டி விட்டார், உடனே கழட்டி விட்டார். சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க, டிடிவி தினகரன் நமக்கு எதிராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கழட்டி விட்டாங்க. ஓபிஎஸை வச்சு ஒரு 4.5 வருஷம் அவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. ஆட்சி முடிஞ்ச பிறகு ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுட்டார். காரணம் என்னென்னா, அவர் தனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் லிஸ்ட்டில் கொண்டு போய் ஓபிஎஸ்ஸையும் வச்சுட்டார். அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு செல்வாக்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் அவர் கேட்க ஆரம்பித்தார். முதலமைச்சர் வேட்பாளரில் ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிது. அதனால் இனிமேல் நம்ம கூட அவர் இருக்கிற வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போய் ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுட்டார். இதில் என்ன கொடுமைன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக யாரெல்லாம் ஆதரித்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு விரட்டுறதுலே இருக்கிறார். கட்சியை விட்டு விலக்கி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தங்கமணி தான் டெல்லியில் பயங்கரமாக இருந்தார், தொடர்பில் இருந்தார். அதே போல் வேலுமணி, எஸ்பி வேலுமணியும் பயங்கர தொடர்பில் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்திங்கன்னா கட்சிக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. தங்கமணிலாம் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. தங்கமணி பொறுப்பில் தான் பார்த்திங்கன்னா திருச்சி பொறுப்பு அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனால் தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ டேர்ம் அண்ட் கண்டிஷன் சரியில்லை. அதனால் பார்த்திங்கன்னா திருச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோகுல இந்திராவை இப்போ பொறுப்பாளராக போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னடா அது, தங்கமணி தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு கோகுல இந்திராவிட்ட கையில் கொடுத்துருக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை திருச்சியில் இருக்கவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ மாற்றங்கள் நிறைய நடக்குது. வேலுமணிக்கும் அதே போல் ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாஜக வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சுத்தப்பட மாட்டார், அதனால் அவரை மாற்றிட்டு செங்கோட்டையனை வந்து முதலமைச்சராக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நேக்கா என்ன செய்கிறார், செங்கோட்டையனை ஓரங்கட்டுறாரு. அதே போல் வந்து செல்லூர் ராஜு என்ன செஞ்சார், அவர்கிட்ட இருந்து ஒரு 200 கோடி காணா போச்சு, சொந்தக்காரனே ஆட்டையை போட்டு போயிட்டான். அவர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது அவர் வந்து போலீஸ்கிட்ட தான் போய் சொல்லணும். போலீஸ்கிட்ட புகாராக கொடுத்தோம்னா அது உடனே பப்ளிசிட்டி ஆகிடும். பப்ளிசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 200 கோடி ரூபா வச்சுருக்கியா, எல்லாத்தையும் கட்சிக்கு கொடு, கம்பெனிக்கு கொடு அப்படின்னு பிடிங்கிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், அமைச்சர் மூர்த்திகிட்ட போய் சொல்லியானே, இது மாதிரி நம்ம பணத்தை நம்ம சொந்தக்கார பசங்களே திருடிட்டு கொண்டு போயிட்டாங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துனேன், அஃபீஷியலாக செய்ய சொல்லுங்கண்ணே, காவல்துறை பேருக்கு பேரெல்லாம் போட வேணாம், அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் மூர்த்திகிட்ட போய் சொன்னார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருந்தாருன்னா அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் என்ன செய்வார், அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவார், இல்லைன்னா விடுங்க உங்கள் பணம் தானே, போனால் போய்ட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இவர் அமைச்சர் மூர்த்திகிட்ட சொல்லி அமைச்சர் மூர்த்தி மூலமாக அஃபீஷியலாக வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்து அந்த பணத்தை வந்து திரும்பவும் எடுத்துன பிறகு தான் செல்லூர் ராஜுக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. இவர் எப்படி போய் திமுக அமைச்சர் மூர்த்திகிட்ட போய் இவர் பேசலாம் அப்படிங்கிற ஒரு கோவம். இவர் வந்து ஜெயலலிதாவே கிடையாது, இவர் வந்து எல்லாத்துலேயும் பேசுவார், எல்லாக்கிட்டையும் அவர் சம்பந்திக்கு டெண்டர் வேணும்னா முதலமைச்சர்கிட்டே பேசுவார், முதலமைச்சர் மருமன்ற சபரீசன்ட்டே பேசுவார், எடப்பாடி பழனிசாமி பையனை விட்டு கூட பேச விடுவார். இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் சாதிச்சுக்குவார். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மிக முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்க இந்த நபர்கள் எல்லாமே பெருசாக வந்து திமுக அமைச்சரோட பேசவே கூடாது. இவர் ஜெயலலிதா பாணியில் ஒரு வந்து அந்த லிஸ்ட்டை கடைப்பிடிக்கிறார். ஜெயலலிதா வந்து அவங்களும் திமுகவோட டச்சப் வச்சுக்க மாட்டாங்க, கீழே இருக்கவங்களும் பேசக்கூடாது, அவ்வளோதான். சட்டமன்றத்தில் கூட கூட்டத்தொடர் முடிஞ்சு அப்படின்னா கேண்டீனில் வந்து வடை கிட தின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திமுக எம்எல்ஏக்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவாங்க, அந்த திங்கிற வடையை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடிடுவாங்க. பேசுகிறத எவனாவது சொல்லிட்டான்னா முடிஞ்சு. ஏன்னா தினமும் பேப்பர் பார்த்தே ஆகணும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு கட்சி பதவி இருக்கா, அவருக்கு அமைச்சர் பதவி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேப்பர் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க. அந்த கட்டுப்பாடுக்கு நம்ம கொண்டு வரணும் கட்சி அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வந்து செல்லூர் ராஜு மேலே கடுப்பு, நீ எப்படி வந்து திமுக அமைச்சர் மூர்த்திகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கே பிரச்சாரத்துக்கு போனபோது காரில் ஏற விடாமல் அவரை வந்து வெறுப்பேற்றி விட்டார். ஆனால் நீங்கள் வேறு காரில் வாங்க அப்படின்னு சொன்னது இப்போ எல்லாத்தையும் நிர்வாகிகளுக்கு முன்னாடி பப்ளிக்காக பொது இடத்துல ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் செல்லூர் ராஜா அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மதுரை அதிமுகவே அவமானப்படுத்திட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. சரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது இது உட்கட்சி பிரச்சனை, எதுக்காக வந்து மைத்ரேயன் வந்து கட்சியை விட்டு போனார் அப்படின்னு கேட்கும்போது இது உட்கட்சி பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இதெல்லாம் எங்கள் கட்சி பிரச்சனைக்குள்ளெல்லாம் நீங்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி செய்தியாளர்கிட்ட பேசினார். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இது ஒரு கட்சி தலைவர் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்போ இவங்க சொல்கிற பிரச்சனைகளை மட்டும் கேட்டுட்டு போகணுமா, திமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னா அதை கேட்டு அதை வந்து செய்தியாக்கிட்டு இருக்க முடியுமா? இவங்க உட்கட்சி பிரச்சனையும் செய்தியாளர்கள் கேட்க தான் செய்வாங்க. அதிமுகவில் என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத கேட்க தானே செய்வாங்க. அப்படி கேட்டால் அதுக்கான பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக சொல்லவே இல்லை. அதனால் கடுப்பாயிட்டார். பக்கத்தில் உட்காந்து தம்பிதுரை வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அரசியலில் இருக்கிறவர், எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து துணை சபாநாயகர் பதவியெலாம் வாங்கிட்டு அவர் இருந்தவர். அவரை வந்து என்ன செய்கிறாரு, அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர்றாரு, அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுமா புரியலையா அப்படின்னு தெரியல. அது என்னவோ நான் சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் பேசக்கூடாது, ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்றாரு. அந்த சமயத்தில் தம்பிதுரை அப்படியே சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லுக்கு அப்படி விட்டார் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை. ஏண்டா நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்த பார்வை இருக்குல்ல. இவ்வளவு அவமானத்தோட இந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பார்வையில் தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு வேதனையோடு தான் அந்த பார்வையை பார்த்தாரு. எதுக்காக இவரை வந்து நம்ம திரும்ப முதலமைச்சராகிறதுக்காக நம்ம கஷ்டப்படணுமா? இவர் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, இவர் முதலமைச்சராக போகிறதில்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வர போகிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருக்கு என்ன தலைமை பண்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மக்களும் இவரை ஏற்றுக்கல, மக்களால் இவர் முதலமைச்சர் ஆகவே இல்லை, எதேச்சியானவர். அந்த பதவி மேலே இப்போ வெறியில் அலைகிறாரு. அந்த வெறியை வந்து இது மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி மதிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம், கட்சி மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கட்சியில் இருக்க நிறையா நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மதுரையில் வந்து 2வது செல்லூர் ராஜு
தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து செல்லூர் ராஜு நான் கலந்துக்குவோம், அதிமுக சார்பாக ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதிமுக சார்பாக நீங்கள் ஆதரவு தர போகிறீங்க? ஏற்கனவே சென்னையில் நீங்கள் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களை மாற்றாமல் நீங்கள் வந்து டகார்னு தனியார் வசம் ஒப்படைச்சு அவங்கள அங்கே மாற்றி விட்டீங்க. இப்போ மட்டும் மதுரையில் மட்டும் திமுக அரசு மாற்றி கொடுத்துருமா? அதெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து செல்லூர் ராஜு தூய்மை பணியாளருக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, ஆதரவு கொடுங்க, மக்கள் அதை ஏற்றுக்கணும்ல. ரெண்டாவது, விஜய் மாநாடு நடத்த போகிறாரு. விஜயெல்லாம் வந்து என்னங்க, சினிமாவில் வந்து சண்டை போடுறவருங்க அவர். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட உடனே செல்வாக்கு ஆகிட முடியுமா? படத்தில் வேணால் அவருக்கு ஹீரோவாக இருக்கலாம், கத்தியை வச்சு சண்டை போடலாம், துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கலாம், இது சாகசம்லாம் பண்ணலாம். இதெல்லாம் திரையில் வந்து பார்க்குறதுக்கு ரசிப்பாங்க. நான் கூட திரையில் பார்த்து விஜயை பார்த்து ரசிப்பேன், விசில் அடிப்பேன், எல்லாமே பண்ணிக்குவேன். ஆனால் இது வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து இவர் என்ன சேவை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் மக்கள் யோசித்து ஓட்டு போடுவாங்க. இவர் வந்து சினிமாவில் நடித்தார், சினிமாவில் பரிச்சயமானவர் அப்படிங்கிறனால வந்து அவருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இவரை தயவு செய்து எம்ஜிஆருக்கும் இவர் விஜயும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சுருந்தார். மதுரையில் மாநாடு நடத்த போகிறாரு, இந்த மாநாடை பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவும் மதுரையில் மாநாடு நடந்துச்சு. மத்தியானம் சோறு என்ன போட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. எம்ஜிஆரும் அதே போல் தான், சினிமாவில் இருந்தால் வந்தவர். சினிமாவில் இருந்தால் நல்லது செஞ்சு மக்களுக்கு அது மனசில் பதிஞ்சு எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார். அதனால் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரிசல்ட்டில் தான் தெரியும். மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்போ தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செல்லூர் ராஜுக்கு விஜய் தரப்புலேருந்து விஜய் ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், துணை ஜனாதிபதியை வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ யார் துணை ஜனாதிபதியாக ஆக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து நம்ம என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒரு சீபரிசு பண்ணியிருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரை தான் வந்து வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில். அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அதை திருவண்ணாமலையில் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். இந்தியாவில் வந்து துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேர்வு செய்யப்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அனைத்து கட்சிகளும், திமுக முதற்கொண்டு, திமுக கூட்டணிகளில் இருக்க கட்சி முதற்கொண்டு எல்லாருமே வந்து தயவு செய்து வந்து ஒரு எம்பியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தரை துணை ஜனாதிபதியாக ஆக்குங்க. அது வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார். சரி, இப்போ இந்திய கூட்டணி சார்பாக வந்து அவங்களும் வேட்பாளர் நிறுத்துவாங்கள்ல. இப்போ வந்து ஒரு தமிழரை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதே சமயத்தில் இந்திய கூட்டணி சார்பாக பார்த்திங்கன்னா திருச்சி சிவாவை வந்து வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை திருச்சி சிவா நின்றார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணனா திருச்சி சிவாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். இருந்தாலும் திருச்சி சிவா தமிழனுக்கு தமிழன் போட்டி அப்படின்னு சொல்லி இறங்கி களத்தில் இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு பெருசாக அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார்ல. அந்த அரசியலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. நான் திருச்சி சிவாவும் தமிழன் தானப்பா, நாங்கள் தமிழனுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது கூட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து திமுக வந்து ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை வந்து பெருசாக ஆக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வாய்ப்பையுமே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக திமுகவும் இருக்குது, இந்திய கூட்டணியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆளுநர் இலகணேசன் வந்து அவர் மறைஞ்ச பிறகு அவருக்கான ஒரு மரியாதையை எல்லா கட்சி தலைவர்களும் செஞ்சாங்க. பிரதமர் அப்படிங்கிற முறையில் வந்து பிரதமர் மோடி வரல. ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சார்னா, முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். என் சார்பாக வந்து நீங்கள் அவருக்கு மலர் வளையம் வச்சுருங்க, அஞ்சலி செலுத்திடுங்க, இறுதி அஞ்சலி செலுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இதை சொல்லியிருந்தார். இது வந்து பரபரப்பாக பேசப்படுது. என்னடா இது, அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருக்குது, ஒன்று எடப்பாடி பழனிசாமியை போய் நீங்கள் போய் என் சார்பாக வந்து மரியாதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் செய்யலை. ஆனால் செய்யாமல் நமக்கு திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு முதலமைச்சருக்கு வந்து சொல்லி அவர் முதலமைச்சர் வந்து அவர் வந்து பிரதமர் சார்பாக அவர் அஞ்சலி செலுத்துகிறாரு, இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குழப்பமாக போச்சு. ஏன்னா அவங்க மத்தியில் வந்து திமுக வந்து பெருசாக எதுக்கலை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எதுக்குறாங்களே தவிர மற்றபடி மத்தியில் வந்து திமுக வந்து பெருசாக அவங்க எதுக்கலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஸ்டாலினை வச்சு வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில்
எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருக்கலாமே, அவர் சும்மா தானே சுற்றிட்டு இருக்கிறாரு பிரச்சாரம் பண்ணும்போது, போய் மலர் வளையத்தை பிரதமர் மோடிக்கு பதிலாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த அஞ்சலி செலுத்துகிற இந்த விஷயத்தை கூட மிக பெருசாக ஆக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிறனால தான் வந்து அவர்கிட்ட சொல்லலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கிறாரு. அது இல்லாமல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கிறாரு. இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்துருங்க எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், திமுக முதலமைச்சர், அவரை எதிர்த்து தான் பாஜக அதிமுக கூட்டணி களத்தில் இறங்குது. இந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் நெருக்கத்தில் எதுக்காக முதலமைச்சர்கிட்ட சொல்லி இவங்க வந்து இறுதி அஞ்சலி செலுத்த வச்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கமே போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் என்ன செய்கிறாங்க, என்ன தான் நடக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும்? மறைமுகமான ஒரு கூட்டணி திமுகவோட வச்சுட்டாங்களா, நம்மளை வந்து இந்த தேர்தலோட ஒழிச்சு விட பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட அவர் என்ன செய்கிறாரு, சிவி சண்முகத்திட்ட புலம்பி தள்ளியிருக்கிறாரு. இது மாதிரி என்னப்பா, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தான் டெல்லியில் நடக்குது, டெல்லியில் என்ன கேம் விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது என்னன்னு விசாரித்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல் முருகனை வச்சு நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், திடீர்னு ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் எல்லா பக்கட்டும் சந்தேகமாக தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த 4 மிக முக்கியமான விஷயங்கள் தான் வந்து தமிழக அரசியலில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் 4ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.